செங்கல்பட்டு கிளைக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முதல் முறையாக பெண் தொடக்க ஒரு 4 பேர் வந்திருக்கீங்க. இந்த 4, 5, 6 என்பது 50ஆக உயர வேண்டும் என்பதை மாநில மையத்தின் ஆசையாக முதலில் தெரிவித்துள்ளேன். ஏன் இதை முதல்ல சொல்றேன்னா, நாம் எதை செய்தாலும் அதில் 30% பெண்கள் இருக்க வேண்டும். 100 பேரா 30 பேர் இருக்கணும். 10,000 பேர்னா அது 3000 பேர் இருக்கணும். இந்த 30% என்பது அரசு வேலை வாய்ப்பில் மட்டும் ஒதுக்கீடு செய்யறது. அது அரசு வேலை வாய்ப்புக்காக சொன்னது. ஒரு அமைப்பில் 30% பெண்கள் இருந்தால், நிர்வாகிகள் கூட்டத்தில் 30% பெண்கள் இருந்தால், போராட்டத்தில் இயக்கத்தில் 30% பெண்கள் இருந்தால் அனைத்தும் ஜெயிக்கும், வெற்றி தான். ஸோ அதை நோக்கி நம்ம நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கு. வந்திருக்கக்கூடிய பெண் தோழர்கள் உழைக்கும் பணி அமைப்பை கட்ட வேண்டியிருக்கு. அவர்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு, அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் தனியாக ஒரு கூட்டத்தில் விவாதித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் ஊதிய உயர்வை பற்றி தொடர்ந்து நாம் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கோம், பேசிட்டு. இப்ப நம்ம மின்கதிர் யூடியூப் சேனல் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? மின்கதிர் யூடியூப் சேனல் தெரியுன்றவங்க கை தூக்குங்க. மின்கதிர் யூடியூப் சேனல் தெரியும். சரி, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4, 5, 6, 7 இப்படி இல்லைங்க, இப்படி 7, 8. இப்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. தோழர்கள், நீங்க மின்கதிர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உட்கார்ந்தில் இருந்து அந்த இடத்தில் இருந்து கொண்டு மின்சார வாரியத்துல, தமிழகத்துல, ஈவன் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்க தெரியும். இப்ப சமீப காலமாக ஒரு 3-4 மாதங்களாக தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பதிவேற்ற முடியும். அது உங்களுக்கு மிகப்பெரிய நாலேஜபிளாக இருக்கும். நாலேஜ் மிக பிரைட்டர் விஷன். யார் நாலேஜா இருக்காங்களோ, யார் அப்டேட்டடாக இருக்காங்களோ அவர்கள் இந்த நவீன உலகத்தில் போட்டி போட முடியும். அப்டேட்டடால போட்டி போட முடியாது என்ற வகையில் மின்கதிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மின்கதிர் MINKADHIR MINKADHIR போட்ட 2 டவர் பார் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் ஐக்கான் எடுத்து ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சவங்க பண்ணுங்க, தெரியாதுங்க போகும்போது தொடர் ஊதிய உயர்வை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. 1 மணி நேரம் பேச முடியும், 1.5 மணி நேரம் பேச முடியும். பெண் தோழர்கள் வந்திருக்காங்க. காலத்தின் அவசியம் கருதி சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பேச நினைக்கிறேன். ஊதிய உயர்வு என்பது கடந்த 2025 நவம்பர் மாதத்தில் லைட்டா சூடு பிடிச்சு. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உடனே துவங்கு என்று நம் வாரியத்திற்கு நெருக்கடி கொடுத்தோம், அழுத்தம் கொடுத்தோம். அதையொட்டி முதல் கட்டமாக 26/12 நினைக்கிறேன் வேலை குழு பேச்சுவார்த்தைக்காக ஒரு முன்வடிவு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வேலை குழு முதலாக அந்த வேலை குழு பேச்சுவார்த்தையில முன்வடிவுல 33% அதிகபட்சமா, குறைந்தபட்சமா 13% என்று ஒர்க் அவுட் கொடுத்தான். அந்த பேச்சுவார்த்தையில் வாரிய தலைவர் இருக்கின்ற பொழுது, அந்த குழு தலைவர் உள்ளிட்ட அனைவர்கள் இருக்கின்ற பொழுது நாம் சொன்னோம், ஏற்கனவே 300% வேலைப்பளு இருக்கு, 46,000 காலி பணியிடங்கள் இருக்கு, 120க்கும் மேற்பட்ட துணை மண்டலங்களுக்கு நீங்க அனுமதி வழங்கல, 8,634 போஸ்ட கடந்த 4 ஆண்டுகளில் ரீடிப்ளாய்மெண்ட், டிஸ்கண்டினியூ, அபாலிஷ், இந்த 3 வகையில் 4,634 பதவிகள் நீங்க அடித்து முடித்திருக்கிறீர்கள். இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது என்று சொல்லி, ஆனால் வேலை போல இப்பொழுது தேவையில்லை, பணத்தை கொடுத்துருங்க, ஊதியம் கொடுத்துருங்க என்று நம்ம சொன்னோம். அந்த ஊதியர்களுக்கு கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்க என்று சொன்ன நமது ஆலோசனையை வாரியத்தில் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அப்ப அந்த ஒர்க்கோட தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சுட்டு ஊதியர்களுடைய பேசலாம்னு சொல்லி வாரிய தலைவர் சொல்லி ஊதியருக்கான ப்ரப்போசல் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ டிசம்பர் மாதமே அந்த ஒர்க்கோட ஃபர்ஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுதே சொல்லிட்டாங்க. ஜனவரி ஆச்சு, பிப்ரவரி ஆச்சு, ஊதிய ஒரு முன்வெளி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் மின்சார வாரியத்தில் இல்லை.
பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும், கோடு வந்துடும், தேர்தல் வந்துடும் என்று நம்ம பயந்து கொண்டே இருக்கோம். அப்போ ஜேஏசியில நம்ம என்ன சொல்றோம்னா, ஊதிய அதாவது வேஜ் ரிவிஷனுக்கான முன்வடி ப்ரொபோசல் உடனே கொடுங்க என்று ஒரு இயக்கத்துக்கு போகலாம், போராட்டத்துக்கு போகலாம் என்று நம்ம சொல்லி ஒரு இயக்கத்துக்கு போகலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை வைக்கிறோம். அந்த ஆலோசனையை ஜேஏசி நிராகரிக்க. ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா, அவங்க ப்ரொபோசல் ஃபர்ஸ்ட் கொடுக்கட்டும், கொடுத்த பிறகு நம்ம போராட்டத்துக்கு போகலாம், அதுல என்ன இருக்குன்னு தெரியாத எப்படி போக முடியும் என்று சொன்னேன். நான் சொன்ன ப்ரொபோசலை லேட்டா கொடுத்து முட்டு சொந்தல கொண்டு நம்ம நிறுத்திட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படி கடையில் அப்படிலாம் நடக்காதுன்னு ஒரு சில தொழிற்சங்கத்தினுடைய அதிமேதாவிகள் சொன்னாங்க. மொத்தமாக ஜேஏசி நம்ம ப்ரொபோசலை நிராகரிச்சாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண, இனிமேல் ஜேஏசி வந்து இணைந்து போராட்டத்துக்கு போவது என்பது கால அவகாசம் குறைவா இருக்கு, இவர்கள் புரிதல் குறைவாக இருக்கு, நாம் தனியாக போலான்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு செயற்குழுக்கள் கூட்ட அந்த முடிவின் அடிப்படையில், அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் நிர்வாகி கூட்ட அந்த முடிவின் அடிப்படையில் நாம ஒரு 7ஆம் தேதி ஒரு இயக்கத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு சில இயக்கத்துக்கு போனோம். தொடர்ச்சியான இயக்கங்கள் கொண்டோம். இந்த இயக்கத்தின் மூலமாக கிடைத்தது என்ன? இந்த இயக்கத்தின் மூலமாக கிடைத்தது என்னன்னா, ஊதிய ஒரு ப்ரொபோசலை கொடுக்க வைத்தது நாம் தான். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார். சென்னை தலைமையகத்தில் மட்டும் சென்னை கிளைகள் சார்பாக ஒரு 10 அடுக்கு மாடியின் கீழே போர்டிகோல ஒரு போராட்டத்தை செய்யணும் என்று முடிவெடுத்து, அது ரகசியமாக செய்ய முடிவெடுத்து 16 தமிழ்நாடு முழுக்க நடந்தது. 18ஆம் தேதி போர்டு ஆபீஸில் நடந்தது. 18ஆம் தேதி நடந்ததன் அடிப்படையில் தான் மின்சார வாரியம் ஊதிய ஒழுங்கான முன்மொழிவை கொடுக்கிறது. இல்ல முன்மொழி கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த 18ஆம் தேதி போர்டு ஆபீஸ்ல அந்த போராட்டம் காலை 11 மணிலிருந்து 11லிருந்து 12 1 மணி வரை நடக்குது. சென்ட்ரல் அந்த விஐபி கேட், சென்ட்ரல் லிப்ட் கூடிய அந்த போட்டிகள் நடத்துறோம். அந்த பக்கம் விஐபி கேட் இருக்கு, சேர்மன் உள்ள போவதற்கான வழி அது. அந்த இடத்துல திமுகவுடைய எம்பி TKS இளங்கோவன் அவர்கள் ஒப்பந்த ஊழியருடைய தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு வாரித்தலைவர் பார்த்து கீழே வர, அவர் வந்து நம்மளை பார்த்து அப்படியே போயிட்டார். நாம் அந்த இடத்துல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போராட்டத்தை நடத்தோம். வாரிய தலைவர் நம்மளை பார்த்து அப்படியே போனார். போயிட்டு அதற்கு பிறகு 2-3 நாட்கள் கழித்து தான் முன்மொழிவு கொடுக்கப்படுகிறது. ஞாபகம், மின்சார வாரியம் முன்மொழிவை கொடுப்பதற்கு மின்னூடைய மத்தியம் போராடியதாகத்தான் கிடைத்தது என்பதை நீங்க கீழே உலக போய் சொல்லணும். நல்லா கைத்தட்டலாம். அதுக்கெல்லாம் நீங்க கை தட்டிங்கன்னா கேட்கறவங்க உற்சாகம் இருக்கும். என்னன்னா, ஒரு உற்சாக மிகுதி இருந்தால்தான் அந்த வேலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது வந்து செய்யணும்னே தோணும். நீங்க வந்து அட்டாச் ஆறீங்க. நீ உற்சாகம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க மைண்ட் எங்கேயோ இருக்கும், கண்ணு மட்டும் தான் என்ன பார்க்கணும், கனெக்டிவிட்டியே இருக்காது. நான் சொல்றதுக்கு மைண்ட்ல ஏறவே. நான் சொல்றதுக்கு மைண்ட்ல ஏறணும்னா என்னோட வேவலத்தில் நீங்க இருக்கணும், இல்லைன்னா சிக்கல். 6+3 கேங் மேனேஜருக்கு பழசு 3% அண்டர் கன்சிடரேஷன், கேங் வந்து கள உதவியாளர் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு பிறகு கிளாஸ் 1 and 2 கிடையாது. இதான் மெயினான ஹைலைட்டான பாயிண்ட். அதுக்கு முன்னாடி ரைட் சைசிங் இருந்துச்சு, எடுக்க சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. இல்ல அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க ரைட் சைசிங், ஆட்குறைப்பு நடவடிக்கை. அப்ப ஆட்குறைப்பு நடவடிக்கை தான் ரைட் சைசிங். 16/5/2023 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ரைட் சைசிங் இருந்தது, ஆட்குறைப்பு நடவடிக்கை. அதனால தான் 8,834 போஸ்ட் காலி பண்ணாங்க. இப்ப அதை எடுத்துட்டோம். அச்சா ரைட் சைசிங். இப்ப முன்மொழிவு கொடுத்த பிறகு, ஆலோசனை கொடுத்த பிறகு அதிகாரிகளுக்கு கிளாஸ் 1 and 2 ஊதிய இல்லை என்று சொன்ன பிறகு என்னாச்சுன்னா அது பேர்னிங் இஷ்யூவா மாறுது. அதுக்கு முன்னாடியே இல்லைன்னு அரசியல் புரசா வந்தது, சேர்மன் சொன்னாரு அது முன்மொழிவு கொடுத்த பிறகு பார்க்கலாம். முன்மொழிவு கொடுத்தாங்க, கொடுத்தது இல்லைன்னு இருந்துச்சு. கிளாஸ் 1 and 2 அதிகாரிகள் வெகுண்டு இருந்தார். ஜேஎஸ்சி கூட்டம் போட்டாங்க. கூட்டத்துல
முதல் கூட்டம் ஜேஏசி கூட்டம். அந்த ஜேஏசி கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மின்சார வாரியம் கிளாஸ் 1 and 2 பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க. டிராப்ட் ப்ரொபோசலை வாங்கக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். அதுல ஜெயசங்கர் எல்லாம் தோழிச்சங்க என்ன பக்கத்தில் வச்சுக்கிறேன், சீட்டு பக்கத்தில் வச்சு சொல்றாங்க. ஏத்த மாதிரி நூறு சங்க தொழிற்சங்கங்கள் சீட்டு சங்க பொதுச் செயலாளர் அதை என்டாஸ் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன நினைச்சு அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரியாது. நான் தெளிவா சொன்னேன், மின்னோடுகிற மத்திய சீட்டு சங்கம் தொழிலாளிகளுக்கான சங்கம். நாங்கள் தொழிற்சங்கத்தினுடைய முடிவு ஒப்பந்தத்தில் கைது போடுவது போடாதது எல்லாம் எங்களது தொழிற்சங்கத்தினுடைய செயற்குழு நிர்வாக குழு முடிவு பண்ணும். ஜேஏசி முடிவு பண்ண முடியாது. ஜேஏசி எப்படி முடிவு முடியும்? என் வீட்டுல என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப பிஜேபி முடிவு பண்ற மாதிரி இருக்குது. நீ இந்த மொழி தான் பேசணும், இதான் சாப்பிடணும், மாட்டுக்கறி சாப்பிடுறது ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சொல்ற மாதிரி இது எப்படி சரியா இருக்கும்? நாம் தெளிவா சொல்லிட்டோம், இது எங்க சங்கம் முடிவு, நாங்க அதை முடிவு எடுப்போம். ஜேஏசி முடிவு எடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட கோரிக்கை நியாயமா நியாயம் கொடுக்கணுமா கூட, அதோட டவுட் கிடையாது. ஆனால் அதை பெறுவதற்கு கிளாஸ் 1 and 2 பெறுவதற்கு கிளாஸ் 3 and 4 காசு வாங்கினாதான் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 40-50 ஆண்டுகளாக கிளாஸ் 1 and 2 பணியாளர்களுக்கு கிளாஸ் 3 and 4 தொழிற்சங்க ஆக்ட்ல, ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களின் வலிமையால் பெற்றுக் கொடுத்தது கிளாஸ் 1 and 2. சட்டப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் வாங்கி கொடுத்தோம். அதனால அவங்க செப்பரேட் ஆர்டர் போட்டாங்க. இல்ல அந்த ட்ரேட் யூனியன் இந்த செட்டில்மெண்ட்ல கிளாஸ் போட்டு கொடுத்துட முடியும். கிளாஸ் 1 and 2. ஏன் கிளாஸ் 1 and 2 செட்டில்மெண்ட்ல போடல? ஏன் செட்டில்மெண்ட்ல போடலன்னா அதிகாரிகளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப நாம வாங்கின பிறகு செட்டில்மெண்ட் கைது போட்டு நம்ம வாங்கின பிறகு நம்மள பேஸ் பண்ணி செப்பரேட்டா ஒரு பிபி போடுவாங்க. அதுதான் கிளாஸ் 1 and 2. இது இன்டர்ல நேட்டர்ல 40-50 ஆண்டுகள் தொடர்ந்து வருது. சட்டத்தின் அடிப்படையில தான் முக்கியம். ட்ரேட் நாட்டில் யார் பதிவு பண்ண முடியும்? தொழிலாளிகளுக்கான தொழிற்சங்கம் தான் ட்ரேட் யூனியன், தொழிலாளிகளின் சங்கம் ட்ரேட் யூனியன். அதிகாரிகளை தொழிற்சங்கத்தை பதிவு பண்ண முடியும். இதைத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த மணிகண்ணன் செக்ரட்டரி கேட்டாரு, நீங்க அதிகாரிகள் சங்கம் வச்சீங்கன்னு ட்ரேட் நாட்டில் எப்படி பதிவு பண்ணீங்கன்னு கேட்டார். மணிகண்ணன் கேட்டார். அவர் கேட்டவொடனே பலருக்கு ஆட்டை கொடுத்து போச்சு வச்சீங்க. உடனே மணிகண்ணன் என்ன பண்ணாரு, லேபர் கமிஷன் கடிதம் எழுதி இவங்கெல்லாம் எந்த ஆக்ட்ல வராங்க, இது எவ்வளவு மெம்பரு, ஃபுல் டீட்டெயில் எனக்கு கொடுங்க. தொழிற்சங்கத்துக்கே கேட்டாரு அவரு, நீங்க என்ன கேட்கறீங்க? லேபர் கமிஷன் தான் என்ன கேட்க, நீ யார் என்ன கேட்கறதுக்கு சொல்லி யாரும் கொடுக்கல. அப்புறம் அவர் என்ன பண்ண, நீ என்ன கொடுக்குறது? நான் லேபர் கமிஷன் கேட்டு வாங்கிட்டு அங்கே கேட்டு வாங்கிட்டு அந்த இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் பட்டியல பார்த்தா அதிகாரிகள் கிளாஸ் 1 and 2 இருக்கின்றவர்கள் தொழிற்சங்க சட்டத்துக்கு உட்பட்டு சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் அடிப்படையில் அதுவே தவறு என்று மணிகண்ணன் சொல்றார். சொன்னதுனால்தான் அவர் என்ன பண்ணார், கடைசியாக 1/2019 ஒப்பந்தத்தில் ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் 1 and 2 கிடையாது. சாய்குமார் ஐஎஸ் இருந்தபோது அப்ப செக்ரட்டரியேட்ல சிரியாக்குன்னு ஒரு ஆபீசர் இருந்தார். அவர் தான் புலர் சொல்லி போறாரு, கிளாஸ் 1 and 2 அதிகாரிகளுக்கு பே கமிஷன் தான் வரும், ஊதியம் கிடையாது அப்படின்னாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். இப்ப சாய்குமார் ஐஏஎஸ் ஆபீசராக இருந்த போது நமக்கு சிஎம்டி அதை பேசி வாங்கிட்டோம். அதற்கு பிறகு 16/2/2023 இதான் உங்களுக்கு கடைசி, இனிமேல் கிடையாது என்று ராஜேஷ் லக்கானி சொல்லி இறுதி என்று சொல்லி கொடுத்து, ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டு வாங்கினது. நான் மட்டும்தான் கைது போடல. நாம ஏன் கைது போடல? ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்வோம் என்று அது இருந்துச்சு, அதனால போடல. வேறு சில அம்சங்கள் நமக்கு பாதகமாக இருந்தது, அதனால போடல. எல்லாத்தையும் கைது போட்டு வந்துருக்க. நீ பேடா தோன்றுச்சு ரெட்டியா இருப்பாங்க. எங்க அது உள்ள என்ன இருக்கு, குழி வெட்டிக்கிறானா புத குழியா எதுவும் தெரியாது.
பிளைட்ல வந்து கைட் போட்டாலும் இருக்கிறாங்க. ஒப்பந்த அன்னைக்கு சென்னையில கிடையாது, வடநாட்டில் இருக்காங்க, டெல்லியில. இதுக்காகவே அடுத்த நாள் பிளைட்ல வந்து கையெழுத்தப்பட்ட வரலாறு மின்சார வாரியத்தின் வரலாறு. நான் நாகரிகம் கருதி தொழிற்சங்கத்தின் பேர் சொல்லல, நீ புரிஞ்சுங்க. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது போடாதது என்பது எதை குறித்திருக்கணும்? தொழிலாளிகளின் நலன் பாதுகாக்கணுங்க, அதிகாரிகள் நலன் பாதுகாக்கணும், நிறுவனத்தினுடைய பாதுகாப்பு, நிறுவனம் தனியார்மயமாக கூடாது என்று. இதெல்லாம் மின்சார வாரியத்தில் பேச்சுவார்த்தை அழைக்கப்பட்ட சங்கம், பெரும்பான்மை சங்கங்கள் இல்லை. இந்த சூழல் தான் கிளாஸ் 1 and 2க்கு கொடுக்க வேண்டும். ஆனால் கிளாஸ் 3 and 4க்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தணும், அதன் அடிப்படை உங்களுக்கு கேட்டு வாங்கணும் என்று சொன்னோம். இல்ல இல்ல நாங்க இல்ல, ஒற்றை கோரிக்கை, எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை என்று அவர்கள் முழங்கினார்கள். நான் ஒற்றுமையாக கோரிக்கை வைத்து முழங்கினால் சாத்தியம் என்று சொன்னோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கோரிக்கை நாங்கள் தயாரில்லை, ஒற்றை கோரிக்கை அப்படின்னாங்க. அவங்க தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் காலையில, லஞ்ச் டைம்ல, ஈவினிங்ல போராட்டங்கள் செய்தார்கள். அது இறுதி கட்டத்தில் 16ஆம் தேதி கடைசியான ஒரு இது, அது கிளைமாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் புரிந்து கொள்ளணும்னா, இந்த மின்சார வாரியம் என்பது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மின்சாரம், மின்துறை, மற்ற பொதுத்துறைகள் எல்லாம் தனியார் மயத்துக்கு வேகமாக போகும். அப்படி வேகமாக போகின்ற இந்த சூழலில் இந்த மின்சார வாரியத்தை பொதுத்துறையாக பாதுகாக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் எந்த தொழிற்சங்கத்துக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக சேர்வதற்காக இந்த சிறப்பு பேரவைகள் நீங்க பயன்படுத்த, நான் சொல்லக்கூடிய அம்சங்களை புரிந்து கொண்டு கீழே போய் சொல்லணும்.